இதோ ஏன் பாதத்தை வந்தபடியால் சரி அனைவற்ற வேலும் சீரம் சிறப்போடு வாழ்ந்திருப்பீர்கள். சரி இருந்தாலும் மாமா தர்மநந்தனா 18 நாள் சண்டை பாரத போர்களுக்கு வாக்கம் செய்து ஏற்றோடு 7 நாள் சண்டை முடிந்திருக்கிறது. இந்த 8ஆம் நாள் சண்டை யார் போனால் எங்கள் கடை செய்யமாகும் அப்படி என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள அழைத்தோம் மாமா. தர்மநந்தனா இந்த 7 நாள் வரைக்கும் பாண்டவரை நான் காத்து வந்தேன். ஆனால் இந்த 8ஆம் நாள் சண்டை யுத்தத்தில் பாண்டவரை என்னால எப்படி காப்பாற்ற போறது உருகுலையாமல் காப்பார் என்று கைப்பாட்டு சத்தியம் செய்தே மாமா. தங்கைமார்களா நான் ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன் தெரியுமா? ஏனென்றால்
கேடுகட்ட சண்டாளா வளரக்கூடிய யார் துரியோதனாகப்பட்டவன் இன்னைக்கு சண்டைய யாரிடத்தில் ஒப்படைத்திருக்கான் தெரியுமா? அனுமுஜா சூரங்கத்தில் அவன் எப்பேற்பட்ட வரம் பெற்றவன், செத்தவன் எழுந்து வந்தால் மட்டுமே என்னை கொல்ல முடியும் அப்படிங்கிற வருத்தம் பெற்றிருக்கிறான். யார் இருக்கிறாங்க? மாண்டவர்கள் யார்? மாண்டவர்கள் எழுந்து வந்தால் அது மண்ணுலகம் எடை கொள்ளாது, செத்தவர்கள் எழுந்து வந்தால் அது தீமை எடை கொள்ளாது. அதற்கும் இன்னைக்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியை கண்டுபிடித்து வைத்திருப்பா என்றுதான் நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் ஒன்னு அழைக்கிறோம். தர்மந்தரா, முதல் நாள் சண்டைகளை உங்கள் மகனாவலே கூடிய அரவானை வெட்டி பலி கொடுத்து 10 நாள் பாரத போர் யுத்தத்தை துவக்கம் செய்தோம். அவன் சாகும் போது எடுத்து 3 வரம் கேட்டான். முதல் வரம், நான் கல்யாணம் ஆகாது செத்துட்டா கன்னி போனதை கமுத்தி போடு நிமித்தி போடும்பாங்க. எனக்கு ஒரு மாவீரன் மகனா பிறந்த எனக்கு இப்படி ஒரு இழிவு சொல் வரக்கூடாது, அதனால எனக்கு கல்யாணம் ஆகுதுன்னு கேட்டான். அதை திருமணத்தை செய்து வைத்தேன். 2வது வரம், 10 நாள் பாரத போர் யுத்தத்தில், அதாவது நான் அந்த பாண்டவருக்காக நான் வந்து பணிந்து நான் வந்து மாள போகிறேன். இந்த 10 நாள் பாரத போர் யுத்தத்தை நான் கண் குளிர பார்க்கணும். யாரு சாவறாங்க, யாரு பிழைக்கிறாங்க, யாரு வெற்றி பெறாங்க நான் பார்க்கணும்னு கேட்டான். அப்படியே 2வது வரத்தையும் கொடுத்தேன். 3வது வரத்தை 10 நாள் பாரத போர் யுத்தத்தில் எனக்கு ஒரு நாள் சண்டை வேணும்னு நான் கேட்டான். அப்படியே இந்த 8ஆம் நாள் சண்டை அரவானுக்காக ஒதுக்கி இருக்கிறேன். அரவானுக்கு ஒதுக்கி இருக்கீங்களா? அவனை காளியம்மன் கோயில் முன்பதாக வெற்றி பலி கொடுத்து விட்டோம். எப்படி அவனுக்கு மென்னு உயிர் கொடுக்க முடியும்? அதற்கும் வழி இருக்கிறது. அவன் உடலுக்குத்தான் அழிவு கொடுத்திருக்கிறேன் தவிர அவன் சிரத்துக்கு அழியல. சிரத்துக்கு உயிரோடு தான் இருக்கிறது. அதனால இதோ பாம்பின் உடலை பொருந்தி அரவானுக்கு உயிர் கொடுத்து சண்டைக்கு அனுப்பி வைப்போம். அப்படியே நாம போவதாக இருந்தாலும் நாங்க எங்களால முடியுமா? எங்களால முடியாது. நீங்க அரவானுடைய கோபத்தை நீங்க தாங்க மாட்டீங்க. அதனால அவனை பெற்று இந்த பாலு மண்ணுக்காக பலி கொடுத்து விட்டு அழுந்த கண்ணு சிந்தனையாக இருக்கிறார் என் தங்கையாக இருக்கக்கூடிய நாகக்கண்ணி, நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய நாகக்கண்ணி, அவனை அழைத்து வாங்க. அதுக்கு மேல ஆக வேண்டியது பேசிக்குவோம். எங்களால போய் அழைத்து வர முடியாது. மன்னவராகப்பட்ட அர்ஜுன மன்னரும் நீங்களும் சென்று நாகக்கண்ணியை பார்த்து வாருங்கள். அழைத்து வாருங்கள். அப்படியா? சந்திக்கிறோம். அர்ஜுனா,